என் இனிய இறைமக்களே, கடவுளின் கணக்கிலே நாம் கூட்டலா இல்லை கழித்தலா? இன்றைய நற்செய்தியிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடரான பேதுருவை பார்த்து, என் கண் முன்னே நிற்காதே, பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு தடையா இருக்கின்றாய் என்கின்றார். ஏன் அப்படி சொல்கின்றார்? ஒரு சமயம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களை பார்த்து, ஆமாம், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள், என்னை பற்றி என்ன சொல்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது பேதுரு அவரின் முன்பாக வந்து, ஆண்டவரே, நீர் இறைவனின் மைந்தன், நீரே புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று, முதலும் நீயே முடிவும் நீயே, எல்லாம் உன்னிடமிருந்தே தோன்றுகின்றது, உன்னிலே முற்று பெறுகிறது என்றார். அப்பொழுது இயேசு அவரை பார்த்து சொன்னார், சீமோனே, யோவானின் மகனே, நீர் மிகவும் பேறு பெற்றவன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மீது என்னுடைய விண்ணரசை அமைப்பேன், என் விண்ணரசின் திறவுகோலை உன்னிடம் கொடுப்பேன். எதையெல்லாம் மண்ணுலகத்திலே நீ தடை செய்கின்றாயோ அவை எல்லாமே விண்ணுலகத்தில் தடை செய்யப்படும், எதையெல்லாம் மண்ணுலகத்திலே நீ அனுமதிக்கின்றாயோ அவை எல்லாமே விண்ணுலகத்திலும் அனுமதிக்கப்படும் என்கின்றார். அதே இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே பேதுருவை பார்த்து, பின்னாலே போ சாத்தானே என்கின்றார். ஏன் அப்படி சொல்கின்றார்? ஏனெனில் பழைய ஏற்பாடிலே பழைய ஆதாம் என் பின்னாலே போ சாத்தானே என்று சொல்ல மறந்ததினால் பாவமும் சாபமும் துன்பமும் துயரமும் சாவும் துக்கமும் இந்த உலகத்துக்குள்ளே நுழைந்தது. பழைய ஆதாம் சொல்ல மறந்ததினால் பல துன்பங்களும் பல இன்னல்களும் இந்த உலகத்திலே நுழைந்தது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மீட்பு பணியை துவங்குவதற்கு முன்பாக 3 முறை சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அந்த 3 முறையும் ஒவ்வொரு முறையும் சாத்தானை பார்த்து, என் முன்னே நிற்காதே, பின்னாலே போ சாத்தானே என்று சொன்னார், துணிவுடன் சொன்னார். அப்பொழுதெல்லாம் அவரை விட்டு விலகிய சாத்தான் இப்பொழுது பேதுரு வழியாக வந்து இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு தடுக்க பார்க்கின்றது. அந்த இறை திட்டம்தான் என்ன? இறை திட்டம் என்பது இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தவர், மனிதனுக்காக துன்பப்பட வேண்டும், மனிதனுக்காக துயரப்பட வேண்டும், மனிதனுக்காக சிலுவையிலே அறையப்பட வேண்டும், மனிதனுக்காக மரிக்க வேண்டும், மனிதனுக்காக உயிர் தழ வேண்டும் என்பதே இறை திட்டம். அந்த திட்டத்தை முறிப்பதற்காகத்தான் சாத்தான் பேதுருவின் வழியாக வந்து அதை நிறுத்த பார்க்கிறது. அதற்காகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், என் முன்னே நிற்காதே, பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு தடையா இருக்கின்றாய் என்கின்றார். ஆம் அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நாம் ஐக்கியமாவோம் என்றால் நாம் கடவுளின் கணக்கிலே கூட்டலாக மாறுகின்றோம். ஆனால் சில நேரங்களிலே நம்முடைய சிந்தனை, சொல், செயல் மாறுபட்டால் நம்முடைய நிலை வேறு மாதிரியாக இருக்கும். கடவுளின் கணக்கிலே நாம் கழித்தலாக மாறுவோம். ஆமாம், அது என்ன கழித்தல்? திரும்பவும் நாளை தொடருவோம். ஆமென்.